கடந்த ஜூன் 1ஆம் தேதி மதுரையில் நடைபெற்ற பொதுக்குழுவில் பல தீர்மானங்கள் இயற்றப்பட்டாலும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் அவர்கள் ஒரு சிறப்பு தீர்மானத்தை நிறைவேற்றினார்கள். ஓரணியில் தமிழ்நாடு என்ற இயக்கம் அடுத்த மாதம் முதல் துவங்கப்படும் என்று அறிவித்தார்கள். அதை ஒட்டி ஜூலை 1ஆம் தேதி மாண்புமிகு கழக தலைவர் அவர்கள் ஓரணியில் தமிழ்நாடு என்ற அந்த இயக்கத்தை சென்னையில் தொடங்கி வைத்தார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக ஜூலை 3ஆம் தேதி முதல் நாடு முழுவதும் உள்ள 68,000 வாக்குச்சாவடிகளிலும் அதற்கு மேற்பட்ட வாக்குச்சாவடிகளில் 7 லட்சத்திற்கும் மேற்பட்ட கழக நிர்வாகிகள் அனைவரும் வீடு வீடாக சென்று ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தில் குடும்பங்களில் இருக்கின்ற உறுப்பினர்களை சேர்க்கின்ற அந்த முயற்சியிலே ஈடுபட்டார்கள். குறிப்பாக தமிழர் பண்பாட்டை பறைசாற்றும் கீழடி அகழாய்வு, அதை போலவே இந்தியை திணிக்கின்ற அந்த ஒன்றிய அரசினுடைய முயற்சி, தமிழ்நாட்டிற்கான நிதியை மறுக்கின்ற அவர்களுடைய அந்த அராஜகம், நீட் போன்ற நியாயமற்ற தேர்வுகளை திணிப்பது, கூட்டாட்சி தத்துவத்தை சிதைப்பது, நமது அரசியல் பிரதிநிதித்துவத்தை குறைக்கும் வகையிலான தொகுதி மரவரையறை சதி என்கின்ற பேரில் தமிழ்நாட்டினுடைய மண், மொழி, மானத்தின் மீது தொடர் தாக்குதல்களை ஒன்றிய அரசு நடத்தி வருகிறது. இவற்றையெல்லாம் கண்டிக்கின்ற வகையில் தமிழ்நாட்டு மக்களை ஒன்றிணைக்கும் வகையில் தொடங்கப்பட்டது தான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் தொடங்கப்பட்ட ஓரணியில் தமிழ்நாடு என்கின்ற இந்த முன்னெடுப்பு. ஆக இந்த ஓரணியில் தமிழ்நாடு இயக்கம் தொடங்கப்பட்ட இந்த கடந்த 70 நாட்களில் இன்றைக்கு 1 கோடி குடும்பங்களை இணைத்திருப்பதாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கடந்த 9/9/25 அன்று நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தெரிவித்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் இங்கே காஞ்சிபுரம் தெற்கு மாவட்டத்திற்குட்பட்ட காஞ்சிபுரம் தொகுதியில் 1,36,000க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களையும், உத்திரமேரூர் சட்டமன்ற தொகுதியில் 1,26,000க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களையும், மதுராந்தகம் தொகுதியில் 1,14,000க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களையும், செய்யூர் தொகுதியில் 1,02,000க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை, மொத்தத்தில் இந்த 4 சட்டமன்ற தொகுதிகளிலும் 4,78,000க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை இந்த 70 நாட்களில் எங்களுடைய தெற்கு மாவட்டத்தை சார்ந்த நிர்வாகிகள் அனைவரும் தோழர்களோடு இணைந்து உறுப்பினர்களாக ஓரணியில் தமிழ்நாட்டில் இணைத்திருக்கின்றார்கள். ஆக தமிழ்நாடு முழுவதும் இணைந்துள்ள அந்த குடும்பங்களில் இருக்கின்ற அனைவரையும் ஒருங்கிணைக்கின்ற வகையில் இந்த 2ஆம் கட்டம் தொடங்குகிறது. ஆக அந்த ஜூலை 1 தொடங்கப்பட்ட அந்த நிகழ்வு 70 நாட்களை தாண்டி இப்போ அடுத்த கட்டத்திற்கு நகர்கின்ற வகையில் எங்களுடைய தலைவர் அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். செப்டம்பர் 15 பேரறிஞர் அண்ணா பிறந்த நாள் நாளை முதல் நாளை ஒரு நாள் மட்டுமே தமிழ்நாட்டில் இருக்கின்ற 68,000க்கும் மேற்பட்ட அந்த வாக்குச்சாவடிகள் என்று சொன்னால் வாக்குச்சாவடிகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் நம்முடைய ஏற்கனவே ஓரணியில் தமிழ்நாட்டில் இயக்கத்தில் இணைந்த அந்த குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து ஆங்காங்கே அண்ணாவிற்கு மரியாதை செலுத்துகின்ற வகையிலேயும், அதனைத் தொடர்ந்து இந்த 2ஆம் கட்ட நிகழ்வாக தமிழ்நாட்டை காக்கும் உறுதிமொழியை முன்மொழியும் கூட்டங்கள் அந்த 68,000க்கும் மேற்பட்ட இடங்களில் நடைபெற இருக்கின்றது. அந்த வகையில் அன்றைக்கு குடும்ப உறுப்பினர்கள் ஒன்று கூடி முன்மொழியும் தீர்மானங்களுக்கு முழு ஆதரவையும் வழங்குவார்கள், உறுதிமொழியை ஏற்பார்கள். ஒரு 5 உறுதிமொழிகளை அதை நாம் பின்னர் வழங்குகிறோம். ஆக அதனை தொடர்ந்து செப்டம்பர் 17ஆம் தேதி கரூரில் முப்பெரும் விழா, ஆண்டுதோறும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முப்பெரும் விழா நடைபெறுவது உங்கள் அனைவருக்கும் தெரியும். அந்த வகையில் இந்த ஆண்டு கரூரில் செப்டம்பர் 17ஆம் தேதி லட்சக்கணக்கானோர் பங்கேற்கின்ற வகையில் அந்த நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. ஆக அந்த விழாவில் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலிருந்தும் முன்மொழியப்பட்ட தீர்மானங்கள் ஒருங்கிணைக்கப்பட்டு கழகத் தலைவர் அவர்களால்
அந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும். இந்த தீர்மானங்கள் அங்கு கூடியிருக்கும் மற்ற தலைவர்கள், தொண்டர்கள், ஆதரவாளர்கள் மற்றும் ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தில் இணைந்த குடும்ப உறுப்பினர்கள் அனைவராலும் ஆதரிக்கப்படுகின்ற ஒரு நிலைமை அங்கு உருவாகும். அதற்கு அடுத்த நிகழ்வாக இந்த மாதமே செப்டம்பர் 20, 21 தேதிகளில் இந்த ஓரணி தமிழ்நாடு தீர்மான கூட்டங்கள், இந்த 5 தீர்மானங்களை இங்கே ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலேயும் நிறைவேற்றப்படுகின்ற தீர்மானங்கள், முன்மொழியப்படுகின்ற அந்த தீர்மானங்கள் கரூரிலே நடைபெறுகின்ற முப்பெரும் விழாவில் தலைவர் அவர்களால் வழிமொழியப்பட்டு அதனுடைய தொடர்ச்சியாக அந்த தீர்மான விளக்க பொதுக்கூட்டங்களாக தமிழ்நாடு முழுவதும் கழக மாவட்ட அமைப்புகளில் 20 மற்றும் 21ஆம் தேதியில் அந்த கூட்டங்கள் நடைபெற இருக்கின்றது. அதில் நம்முடைய தெற்கு மாவட்டத்தின் சார்பாக காஞ்சிபுரத்தில் இருக்கின்ற செப்டம்பர் 21ஆம் தேதி அன்று நம்முடைய அமைப்பு செயலாளர் RS பாரதி அவர்களுடைய பங்கேற்கின்ற வகையில் அந்த கூட்டம் நடைபெற இருக்கின்றது. அதற்கடுத்து இந்த செய்தியை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டுகின்ற வகையில் தான் அங்கே செய்தியாளர்களை இங்கே நாங்கள் அழைத்திருக்கின்றோம். 1 கோடிக்கும் மேலான அந்த குடும்பங்கள், அந்த குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என்ற ஒரே குரலில் உலகிற்கு பிரகடனம் செய்யும் விதமாக இந்த கூட்டங்கள் அமையும். அதுதான் 68,000 வாக்குச்சாவடியில் நடைபெறுகின்ற அந்த கூட்டங்களும் சரி, அதனை தொடர்ந்து முப்பெரும் விழா நிகழ்ச்சியிலும் சரி, அதற்கு அடுத்த கட்டமாக நடைபெறுகின்ற செப்டம்பர் 20, 21ஆம் தேதியில் நடைபெறுகின்ற கூட்டங்களிலேயும் இந்த தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என்று ஒரே குரலில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 1 கோடி குடும்பத்திற்கும் மேலான அந்த குடும்ப உறுப்பினர்கள் குரல் கொடுக்கின்ற வகையில் இந்த நிகழ்வுகள் எல்லாம் அமையும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். தீர்மானங்களை உங்களுக்கு வழங்குகிறேன்.